ஸோ இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சோகத்தை எடுத்துட்டு அதால் வர அந்த கலெக்ஷனை எனக்கு இவ்வளோ சேர்ந்தான்னு ஒருத்தருக்கும் தெரியாது தானே. ஆனால் அவ்வளோதான் அந்த 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 2 பேருக்கு அப்படி செய்தவங்க இல்லைங்களா பயனாளிகளுக்கு. இந்த யூடியூபர்கள் அவங்க புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களிடம் பணத்தை சேகரித்து நிதியை சேகரித்து உதவுவதாக கூறி சிலர் உதவுவதில்லை. அது ஒரு பெரிய சர்ச்சையாக பாராளுமன்றம் வரை இன்று பேசப்பட்டு நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட யூடியூபரே எங்கட பயனாளிகிட்ட போய் 50,000 கொடுத்துட்டு அதுக்கு பேர் சீட் மணி என்று சொல்கிறது. 50,000 கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, பிறகு சனம் கொடுக்கும்போது மிச்சத்தை தாரம்னு சொல்லி அவங்களுக்கு பிறகு 50,000க்கு மேலே தர இல்லை. சில பேருக்கு இந்த சர்ஜரிக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இல்லை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பஸ்ஸுக்கு காசு கூட இருக்காது. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களுடைய கலையகத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இருதய அறுவை சிகிச்சைகள் 130 அறுவை சிகிச்சைகளை செய்வதற்கு இலங்கை பிறப்பிடமாக கொண்டு கனடாவில் வசித்து வருகின்ற ஒரு நபர் இந்த உதவிகளை செய்திருக்கின்றார். அந்த உயரிய மனப்பாங்கோடு தொடர்ந்தும் இன்னும் பல புதிய திட்டங்களை செய்யவிருக்கின்ற, பல உதவிகளை செய்யவிருக்கின்ற ஒரு நபரோடு தான் நாங்கள் பேசப் போகிறோம். அவர்தான் மின்னல் செந்தில் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஜோஷன், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பெயர் மின்னல் செந்தில். முழு பெயர் மின்னல் செந்தில்குமரன். செந்தில்குமரன். நீங்களோட மேடை பாடகர். நாங்கள் பார்த்திருக்கிற நம்மளுடைய நிகழ்ச்சிகள். இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்க நிச்சயமாக அதுவும் ஒரு பல உதவி செய்யும் நோக்கமாகத்தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம். முதல்ல உங்களுடைய பற்றி ஒரு அறிமுகம் கூறுவதாக இருந்தால் எப்படி? நான் கனடாவில் ஓக்வில் என்ற ஒரு இடத்துல டொரண்டோக்கு அருகாமையிலான் இருக்கு. அங்கே நாங்கள் 87லேயே நான் அங்கே மூவ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் படித்து வேலை செய்து யூனிவர்சிட்டிக்கு போய் கிராஜுவேட் பண்ணி 97ஆம் ஆண்டு கிராஜுவேட் பண்ணேன் பிஏ எக்கனாமிக்ஸ் யோக் யூனிவர்சிட்டியில். அதுக்கு பிறகு நான் அதுக்கு முன்னே எத்தனையோ கடினமான வேலைகள். முதல் வேலை கோப்பை கழுவுறது தான். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இது கோப்பை கழுவி இந்த செக்யூரிட்டி வேலை செய்கிறது, பேப்பர் டெலிவரி செய்கிறது, இதெல்லாம் செய்து தான் லைஃப்பில் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு யூனிவர்சிட்டியை முடித்து அதுக்கு பிறகு விளம்பரத்துறையில் ஆலோசகராக வேலை செய்து இப்போ அந்த ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்னராகவும் இருக்கிறேன். 3 மாகாணங்களில் கனடாவில் பிஸ்னஸ் செய்கிறேன். அதான் என்னுடைய தொழில். என்னுடைய பேஷன் பாடுறது. மேடை பாடகனாக தொடங்கி பிறகு மின்னல் என்ற ஒரு இசை நிகழ்ச்சியூடாக கனடா மக்களுக்கு அறிமுகமாகி 2003 தொடக்கம் மின்னல் என்ற ஒரு இசை நிகழ்ச்சியை செய்து கொண்டு அதுக்கு பிறகு நிவாரணம் சுனாமி வந்த பிறகு நிவாரணம் என்ற ஒரு தனியான ஒரு பேர் சூட்டி அந்த தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு தேவையான வரும் நிதியை அந்த தேவைகளுக்கும் திட்டங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தது. இதுதான் என்னை பற்றியா நீங்கள் சொல்ல வேண்டிய. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவை இலங்கையில் மக்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ உருவானது? இந்த சுனாமி அடித்த போது தான் நான் பார்த்தேன்னா எத்தனையோ பேர் அந்த நடுத்தருவுக்கு வந்தவங்க எத்தனையோ பேருடைய லைஃப்பில் அது ஒரு பாரிய இழப்பொன்றை ஏற்படுத்தியது. அப்போ தான் லைஃப் எவ்வளோ ஒரு நிரந்தரமற்றது என்பதை எத்தனையோ பேருக்கு அது காட்டியது. உண்மையாக சில குடும்பங்களில் நான் பேரன் உடனடியாக அன்னை வரையில் முல்லைத்தீவில் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்த நாங்கள் அவனோட குடும்பத்தில் 17 பேர் அந்த பிள்ளையை இழந்திருந்த அந்த சுனாமியால் எல்லாரையும் இழந்துட்டா. அப்போ தனியாக தான் இது பண்ணது. அப்படி எத்தனையோ பேருக்கு லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு பாரிய இழப்பை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு செல்ஃப் அவேக்கனிங். நான் ஒரு ஷிரடி பாபாவுடைய டிவோட்டி, சாய்பாபா டிவோட்டி. அப்போ ஏன் நாங்கள் இதை எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் திறமையை வச்சு ஒரு மக்கள் எத்தனையோ கருணை மிகுந்த மக்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களூடாக நாங்கள் நிதி திரட்டி இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த முதல் ஷோவில் $30,000 அதுக்கு பிறகு வளர்ந்து இப்போ கடைசி ஷோவில் உள்ளதுலேயே ஹையஸ்ட் எங்களை இதுவரை நிவாரணம் செய்ததுலேயே
$247,600 இப்போ ஜனவரி 26ஆம் தேதி நடந்த எம்ஜிஆர் என்ற ஒரு நிகழ்ச்சி, எம்ஜிஆர் 108 நிகழ்ச்சியில் சேர்ந்தது. ஸோ இதை கொண்டு எத்தனையோ பாரிய திட்டங்களை செய்ய போகிறோம். இப்போது 130 இதய அறுவை சிகிச்சைக்காக நீங்கள் உதவி இருக்கின்றீர்கள். முதலாவது இருதய அறுவை சிகிச்சை யாருக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க? அது எப்படி அவங்க உங்களை தொடர்பு கொண்டாங்க? என்ன மாதிரி? முதலாவது அறுவை சிகிச்சை வந்து 2006ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் வந்து ஒரு 17 பேர் 2006ஆம் ஆண்டுலேருந்து ஒரு 2008ஆம் ஆண்டு அனுஷலா என்ற ஒரு பிள்ளைக்கு ரொம்ப அந்த நேரத்தில் நானும் அந்த லைனில் நின்று அவையில் எங்கள்கிட்ட உதவி கேட்க அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்களே, ஏன்னா அந்த பிள்ளை இந்த இதய துடிப்பில் ஏதோ மோசமாக போய் கொண்டு இருக்குண்டு. அப்போ அந்த பிள்ளை இந்த நினைவு வச்சு சொல்லலாம். ஆனால் திருப்பி 2009 2015ஆம் ஆண்டு மட்டும் பெரிய ஒரு இடைவெளி. ஏன்னா இப்போ நாட்டில் எங்களுக்கு சரியான முறையில் யாரை கொண்டு இதை வெரிஃபை பண்ணுறது, பேஷண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும், டாக்டர்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரணும். ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் எங்களை இந்த ப்ராசஸ் வந்து சரியான வழியாக போகும், அந்த எங்களை இலக்கை அடையலாம். ஆரம்பரமாக ஒரு ப்ரோசஸ் இல்லையென்ற எந்த ஒரு திட்டத்திலையும், அதுக்கு தான் நான் இப்போ உண்மையாக வந்திருக்கிறேன் என்றால் இன்னொரு நான் வாரணது என்னென்று அதை செயற்படுத்துவதன் மூலமாக சுலபமாக எங்கள் இலக்கை அடையலாம். அந்த ரீதியில் அந்த ப்ரோசஸை 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ண நான். இது எனக்கு நெடுகவே ஒரு குறை இருந்தது. 2009 16 மட்டும் 15 மட்டும் இதை செய்யாமல் இருக்கிறமே தாயத்தில். அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஓர் முடிஞ்ச இவ்வளோ பேர் வந்து நடுத்தெருவுக்கு வந்து எத்தனையோ துன்பமான ஒரு இதெல்லாம் பார்த்தேன். நாங்கள் ரொம்ப அடக்க முடியாமல் போயிட்டு பிறகு நான் தைரியமாக வந்தேன். முதல் வர பயமாக இருந்தது, இருந்தாலும் தைரியமாக வந்து நாங்கள் அதுக்கு முன்னம் டாக்டர் நான் பெரிய நன்றி கொண்ட கூறணும், கார்டியாலஜிஸ்ட் இப்போவும் லேடி ரிட்ஜில் அவர் இருக்கிறார், ரெஜினால் ரகுநாதன் உண்டு. அவர் என்னோட ஒரு தொடர்பில் வந்தபோது நான் எங்களுடைய திருமண நாள் வந்து மனைவியின் திருமண நாள் நாங்கள் $10,000 கொடுக்குற வேண்டிய வச்சு நாங்கள் ஒரு 2 சர்ஜரியை செய்வோம். அப்போ இவருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்ன அந்த கதைகள் இன்னும் அந்த 2க்கு மட்டுமண்டி இல்லாமல் திருப்பி நிவாரணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தது திரு ரகுநாதன் அவர்கள். அதற்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் சொன்னார், இவ்வளவு பிள்ளையெல்லாம் இந்த இதய இந்த சிகிச்சை இல்லாமல் வழியிலேயே ஆம்புலன்ஸில் கொண்டு வரும்போது தவறுறாங்க, டேபிளில் ஆப்ரேஷன் தியேட்டரில் லேட் ஆனபடியாக அந்த சிகிச்சை போது தவறுறாங்க. அப்படி அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணினது தான். 2016ஆம் ஆண்டுலேருந்து இப்போ செப்டம்பர் 11 தான் எங்களோட முதல் நிகழ்ச்சி. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 இன்னிசை விழான்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு நான் 130 சர்ஜரியில் அத்தோடைய எத்தனையோ வேறு திட்டங்கள் செய்து வந்து நிற்கிறோம். நிச்சயமாக பாராட்டி வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இது. சாதாரணமாக அல்ல. 130 நான் ஆரம்பத்திலே குறிவிக்கேன். இதுவரை 130 இருதய அறுவை சிகிச்சைகளை செய்வதற்காக முழு மனதார ஒத்துழைத்திருக்கின்றார் திரு மின்னல் செந்தில் அவர்கள். அதுவும் இசை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து மின்னல் இசை நிகழ்ச்சி என இது வந்து நிவாரணம். மின்னல்ன்றது இது நிவாரணம்ன்றது. ஆனால் நான் ஒழுங்கு செய்தாலும் இந்த 130க்கும் இந்த கிரெடிட் வந்து இந்த கொடையாளிகளுக்கு தான் செய்யும். நிச்சயம். இப்போ நான் வந்து ஒரு பாலம் தான். இதை நான் வந்து இனிஷியேட் பண்ணி அதை முன்னுக்கு போகிறபடியாக அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இதை யார் செய்கிறாங்க நேர்மையாக செய்தால் உடனே அதுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது. அது என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வளர்ந்து கொண்டு வந்ததுன்ற பார்க்க அதுக்கான ஆதரவு நாங்கள் சரியான முறையில் நடந்து போகும்போது மீடியாண்ட ஆதரவும் லங்காஸ்ட்ரீம் எத்தனையோ முறையில் இதுக்கான ஆதரவை தந்திருக்கிறீங்கள். அதுக்கு உங்களுக்கு நன்றி. இது தொடர்ந்து இன்னும் மென்மேலாக வளரும். நிச்சயமாக. ஆகவே இன்னும் எதிர்வரும் நாட்களிலும் எதிர்வரும் காலத்திலும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக கை கொடுப்பதற்கு திரு செந்தில் அவர்கள் தயாராக இருக்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் அவரோடு நாங்கள் பேசலாம். அந்த வகையில் இப்போது இலங்கையில் எந்த பகுதிக்கு அதிகமான உதவிகள் நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்கீங்க? வடகிழக்கு. ஆமாம். அது ஏனென்றால் எங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நான் எப்படி தெரிவு செய்கிறேன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசஞ்சர்லேயும் எனக்கு எத்தனையோ பேர் வந்து தங்களுக்கு தேவையை அனுப்புவாங்க. நான் வந்து உண்மையாக அதன் மூலமாக செலக்ட் பண்ணுறது இல்லை. ஏனென்றால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கும் அனுப்பி எனக்கும் அனுப்பி வேறு ஆட்களுக்கும் அனுப்பி அந்த ஒரு உண்மையாக
அந்த நம்பகத்தன்மையோ இல்லை எத்தனை பேர்கிட்ட இவங்க எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் டீல் பண்ணுறது முழுக்க நான் நம்பி இருக்கிறது கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் நிபுணர்கள். இப்போ அவங்கள்ட்ட நான் போய் 2016ஆம் ஆண்டு இதுக்காக வந்து அவங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி, நீங்கள் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற உயிர் போகின்ற நிலையில் இல்லைன்னா அவங்களுக்கு இனிமேலும் சத்திர சிகிச்சை செய்யாமல் இருக்கிற ஆபத்தானது. ஏன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எவ்வளோ, இலங்கையில் சராசரி ஒரு வருஷத்துக்கு 3000 புதிய இருதய நோயாளிகள் உருவாகிறார்கள். 3000 பிள்ளைகள். அப்போ லேடி ரிச் ஹாஸ்பிட்டலில் 1500 பேருக்கு செய்கிறதுக்குத்தான் ஒரு வருஷத்துக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ மிச்சம் அந்த 1500 அடுக்கி கொண்டே வருது, அந்த பேக்லாகில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு வயதுக்குள்ளே செய்ய வேண்டிய சர்ஜரி இப்போ 15 வயது 17 வயது ஆகிட்டுது. இனி அவங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி செய்யும்போது அந்த ரிஸ்க் வந்து கூட, அவையில் மரணிக்கக்கூடும். அப்போ எத்தனையோ பேர் மரணிக்கிறாங்க. அதனால் நான் வந்து அந்த சிஸ்டத்தை குறை சொல்லையில், டாக்டர்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஆளணி குறைவு. அதனால் அந்த அந்த ஒரு இதாக இருக்குது. ஸோ எங்களை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக இந்த டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த லிஸ்ட்டை வச்சு அவங்கள வீட்டை போய் நாங்கள் வெரிஃபை பண்ணி இவங்களுக்கு உண்மையாக வெளியில் ஒரு தரம் இல்லை, இவங்களுக்கு தேவைதான்ன்றதை ஊர்ஜிதம் செய்துவிட்டு டிரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை அனுப்பி ப்ரீ டெஸ்ட், முதல்ல அந்த சர்ஜரிக்கு முன்னம் இவங்களோட எல்லா தேவையான டெஸ்ட் எல்லாம் செய்து சர்ஜரிக்கு ஃபிட்டோ ரெண்டெல்லாம் பார்த்து அவங்கள அங்கே அனுப்பி சர்ஜரி முடிஞ்ச பிறகு டிரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புகிறோம் நாங்கள், பேஷண்ட்ஸுக்கு கையில் கொடுக்குறதில்ல. இதுதான் அந்த ப்ரோசஸ். நிச்சயமாக ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது இந்த விடயம். காரணம், நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை தான் இப்பொழுது தெளிவுபடுத்தினீர்கள். உங்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அண்மையில் கூட இந்த யூடியூபர்கள் அவங்க வந்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களிடம் பணத்தை சேகரித்து நிதியை சேகரித்து உதவுவதாக கூறி சிலர் உதவுவதில்லை. அது ஒரு பெரிய சர்ச்சையாக பாராளுமன்றம் வரை இன்று பேசப்பட்டு ஒரு சில யூடியூபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வீடியோகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் நீங்கள் முகம் கொடுத்திருக்கிறீர்களா? ஏதேனும் போலியான தகவல்களை வழங்கி பண மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக இருந்திருப்பார்கள். காரணம், நீங்கள் இது சம்பந்தப்பட்ட யூடியூபரே எங்கட பயனாளிகிட்ட போய் 50,000 கொடுத்துட்டு, அதுக்கு பேர் சீட் மணி என்று சொல்கிறது, 50,000 கொடுத்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எடுங்கோ, இது எந்த இடம்னா முல்லைத்தீவன் நினைக்கிறேன் அந்த பயனாளி, உங்களுக்கு 50,000 தாரம், நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, பிறகு சனம் கொடுக்கும்போது மிச்சத்தை தாரம்னு சொல்லி அவங்களுக்கு பிறகு 50,000க்கு மேலே தர இல்லை. ஸோ இவங்களை என்ன செய்கிறதுன்றா அந்த அவங்களுடைய சோகத்தை எடுத்துட்டு அதால் வர அந்த கலெக்ஷனை எனக்கு இவ்வளோ சேர்ந்தேன்னு ஒருத்தருக்கும் தெரியாது தானே, ஆனால் அவ்வளோதான் அந்த 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 2 பேருக்கு அப்படி செய்தவங்க எங்களை பயனாளிகளுக்கு. அப்போ எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஒரு ஆக்கலண்ட வரியை நாங்கள்லாம் ஒரு உதவியை செய்துட்டு தான், இப்போ ஒரு சர்ஜரியோ அதை செய்துட்டு தான் இன்னாருக்கு செய்துட்டு ஒரு ஆதாரத்துக்காக தான் வெளியிடுறாங்க. முதலே போட்டுட்டு காசு கேட்கறது இல்லை, அது எங்களோட ஸ்டைலில் செய்துட்டு வாழ்வாதாரமும் சரி எதென்றாலுமே நாங்கள் செய்துட்டு தான் பிறகு போடுறது. அவே நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், இப்பொழுது இலங்கை வந்திருக்கிறீர்கள், ஒரு புதிய ஒரு திட்டம், உதவி திட்டத்தை செயல்படுது. அது என்ன மாதிரியான திட்டம், அதை கொஞ்சம் எங்களோட சொல்ல முடியுமா? அது வந்து இப்போ குழந்தைகள் மலையகம் 2 விஷயம். ஏனென்றால் இத்தனை காலம் என்னுடைய இந்த வடகிழக்கு நோக்கி இருந்த இது, ஏனென்றால் எனக்கு அங்கேருந்து கார்டியாலஜிஸ்ட் எல்லாரும் அனுப்புகிறாங்க. மலையகத்தை பொறுத்தவரையும் எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்குதில்லை, யாருக்கு உதவி என்ன, அங்கே எத்தனையோ பேருக்கு தேவை. வடகிழக்குலையாவது கொஞ்சம் ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க, மலையத்தில் உண்மையாக ஆட்கள் வந்து குறைஞ்சி. அப்போ அந்த ரொம்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டு அந்த வறுமையின் பிடியில் இருக்கும் இந்த மக்களுக்கு நோயும் வந்து விட்டால் எவ்வளோன்றது எனக்கு ரொம்ப நல்லா இப்போ இத்தனை காலமாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சில கதைகளை கேட்கும்போது உண்மையாக ரத்த கண்ணீர் வரும், அவ்வளவு சோகம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணுன்றது தான் இந்த முறை வந்து மலையத்துக்கு நான் விசிட் பண்ணி, நான் டிரெக்டாக ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணி என்னை வந்து சந்திக்க சொல்லி வந்து செய்து அதிலிருந்து லிஸ்ட்டை எடுத்து அவையில் கிளம்பு கொண்டு வந்து செய்ய போகிறோம். இதுதான் என்னுடைய நோக்கம். சூப்பர், அருமையான திட்டம். காரணம், நீங்கள் கூறியதை பொறுத்தான், வடக்கு கிழக்கை பார்க்கலும் மலையகத்திலே மக்கள் இன்று முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை பார்த்தால்
பாரதூரமான பிரச்சனைகளுக்கு இன்னும் கொடுது. அந்த பகுதிகளில் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு சென்று பார்த்தால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பல பிரச்சனைகள் அங்கு இருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்களுடைய உதவி சென்றடைவது வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது, வரவேற்கிறது. அதுக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக நாமும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கின்ற மலையகம் சார்ந்த மக்கள் வல்லுநர்கள் இருப்பீர்கள். ஆகவே திரு செந்தில் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அதற்கான இலக்கங்கள் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த திரை இருக்கின்ற இலக்கங்கள், அந்த விலாசங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு செந்தில் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அல்லது உண்மையை சொல்லித்தான் பெற வேண்டும், அந்த தேவையான உதவியை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உண்மையாக நான் கேட்குறேன், இப்போது எல்லாருமே பல பேர் உதவி செய்கிறாங்க, பல விதங்களில் உதவி செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த உதவி செய்கிறது இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தூர நோக்கம்னா என்ன எதுவும் இருக்கா? தூர நோக்கம் இதில் இந்த எது செய்யறதுக்கு இந்த மாற்றங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஆமாம், அதாவது ஒரு ஏன் இதை செய்ய தூர நோக்கம்ன்றதுக்கு முன்னால் ஏன் இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யணும். இப்போ நானும் 2 பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைக்கு இது மாதிரி ஒன்று நடந்து நான் ஒரு வறுமையின் பிடியில் அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். அப்படித்தான் நான் ஒவ்வொரு இந்த 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 பயனாளிகளையும் நான் பார்க்குறது, இவளுக்கு என்ன செய்கிறேன்னு பார்க்குறது. சில பேருக்கு வந்து இந்த சர்ஜரிக்கு நாங்கள் கூப்பிடுவோம், இல்லை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸுக்கு காசு கூட இருக்காது. நான் சமீபத்தில் சாரா ஜான்சன் என்ற ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்கள் வந்து சர்ஜரி செய்து நாங்கள் கடுமையான, அதுவும் நாங்கள் செய்கிற சர்ஜரிஸ்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு TOF சொல்கிறது, டெட்ராலஜி ஃபெலோ, நல்ல ரத்தமும் கூட ரத்தமும் கலக்கும் உள்ளதுலேயே காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் இஷ்யூண்டா இதுதான். இதை தான் நாங்கள் தெரிவெடுத்து செய்கிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாடுகள் இந்த மாதிரியான ஒரு 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 சிக்கலான இந்த மாதிரியான ஒரு பிள்ளைகள் பிறந்தால் 1 வயதுக்குள் அவங்களுக்கு அந்த டஃப் சர்ஜரி செய்யணும், இல்லை 18 months. இங்கே கிட்டத்தட்ட 12-13 வயசில் கூட செய்யாமல் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நீல நிறமாக மாறுவாங்க, திடீரென்று மயங்கி விழுவாங்க. இதை பார்க்கும்போது அந்த அந்த தாய் தகப்பன் படுற வேதனை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இறந்து போய் திருப்பி வருவாங்க. அந்த சில பேர் அப்படியே மரணிச்சு விடுவாங்க. அப்போ அதனால தான் இந்த பேபிஸை எடுத்து படபடபடன்னு செய்துனாங்க, கண்ணக்க செய்துனாங்க. இந்த சிங்கர் செந்தில் என்ற முகப்பத்துக்கு பக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் இந்த எல்லாம் பார்க்கலாம், இந்த சர்ஜரி யார் யாருக்கு செய்தது, அவங்களோட ஸ்டோரிஸ் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ சாரா ஜான்சன் இஷ்யூ வந்து அவங்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா கடன் எடுத்து இந்த இந்த சர்ஜரிக்கு போகிறதும் வாரதும், கிடைக்காதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வாரது, அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அந்த அவங்களோட வீடியோ அதில் இருக்குது. கடன் எடுத்து 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 4.5 லட்சம். அப்போ நாங்கள் சர்ஜரியும் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்து அந்த 4.5 லட்சம் கடனையும் அடைச்சி அவையில் திருப்பி அனுப்பினாங்க. இந்த தொலைநோக்கு இது என்னென்னா இந்த மாதிரியான இந்த கஷ்டப்பட்ட இந்த ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் கடவுளை இவைகளுடைய இதில் தான் பார்க்குறேன். நான் இவைகளுக்கு உதவி செய்கிறது தான் கடவுள். உண்மையாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிச்சயமாக திரு செந்தில் அவர்கள், உங்களிடம் இந்த விடயத்தை நான் கேட்டாக வேண்டும். இப்போ நீங்கள் அந்த இலங்கையின் மருத்துவத்துறையினரோடு சேர்ந்து இந்த விடயங்களை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க. இலங்கையின் மருத்துவத்துறை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ சரியாக இருக்கா இந்த ஸ்ட்ரக்சர்? இது வந்து உண்மையாக ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வடகிழக்கில் தான் எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இருக்குது. ஓகே. அப்போ அவங்க இருக்கிறத வச்சு கொண்டு தான் மேக்ஸிமம் தான் அவங்க வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுத்தவரையும் நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வரேன். எனக்கு அதில் டெஃபினட்டாக அங்கே இங்கே குறைகள் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களோட கம்பெனியில் 300 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை 150 பேர் சேர்ந்து செய்யும்போது எத்தனை ஷார்ட் ஃபால் வரும்? நிச்சயமாக கட்டாமல் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு ஷார்ட் ஃபால். அந்த மாதிரி தான் நிலையில் தான் இப்போ இது இருக்குது. பட் முயற்சிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்களை மாதிரியான ஆட்கள் வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போகுது. ஏனென்றால் நான் இந்த சர்ஜரி செய்த பிள்ளைகளெல்லாம் இனி ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. அப்போ நாங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க அவங்க வேறு பேஷண்ட்ஸ், புது பேஷண்ட்ஸை பார்க்கலாம். அந்த மாதிரி நான் இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் வேறு டயாலிசிஸ் மிஷின்ஸ் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த ஹாஸ்பிட்டலோட கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஜூன் 7ஆம் தேதி சமீபத்தில் லாஸ்ட் இயர் நான் லங்காஸ்ட்ரியிலையும் அது வந்திருந்தது, நீங்கள் கவர் பண்ணியிருந்தேன். நீங்கள்
கெனேடியன் ஹை கமிஷனர் கௌரவ எரிக் வால்ஷ் அவர்களை நான் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து அவரின் ஊடாக எங்களை கனடா மக்கள் சார்பாக டிஓஇ என்ற ஒரு இயந்திரத்தை ஜெஃப்னா மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளேன். இந்த டிஓஇ அந்த ப்ரோப் எக்கோ மிஷின் வித் டிஓஇ ப்ரோப்ஸ் இதன் சிறப்பு என்னென்றால் இத்தனை காலம் நாங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் எங்களுக்கு அனுப்பி நாங்கள் வந்து இங்கே கொழும்பு கொண்டு வந்து செய்கிற சர்ஜரிஸ் எல்லாம் இனி யாழ்ப்பாணத்திலே கடின சர்ஜரிஸை செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு. அதன் மூலமாக இப்போ ரொம்ப அடல்ட் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரையும் ஜூன் 7 கொடுத்த நாங்கள் 110 சத்திர சிகிச்சைகளை யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலேயே செய்தாச்சு. இது வந்து அமெரிக்காவிலேருந்து 95,000 கெனேடியன் டாலர்ஸுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தது. அப்போ இது ஒரு மாபெரும் ஒரு திருப்புமுனை வரப்பிரசாதம் வடகிழக்கு மக்களுக்கு. என்னென்னா அவங்க கொழும்புக்கு வர தேவையில்லை, இங்கேயே அந்த சத்திர சிகிச்சைகளை சிவசங்கர் அந்த கார்டியோதொராசிக் சர்ஜன் அருமையான டீம் டாக்டர் ராமணன் அமேசிங் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறாங்க ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களுக்கு உண்மையாக நான் நன்றியை சொல்லணும். டாக்டர் குருவரன், டாக்டர் லக்ஷ்மன், பெட்டிகலோவில் டாக்டர் அருண்நிதி, இந்த கார்டியாலஜிஸ்ட் இவங்கள்லாம் ரிஃபர் பண்ணி தான் இந்த 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 மிஷினை நான் எடுத்து கொடுத்தது. இதை விட மல்லாவியில் எனக்கு நவம்பர் 2022 அதுக்கு முன்னமே எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. டாக்டர் பவந்தன், டாக்டர் பிரம்மா நெஃப்ராலஜிஸ்ட், அவங்க வடக்கு முழுக்க இருக்கிற அந்த கிட்னி பேஷண்ட்ஸை அவங்க பார்க்குறவங்க சொன்னாங்க, மல்லாவிலே எத்தனையோ பேர் அந்த ஒன்றை விட்டு ஒரு நாள் ஜெஃப்னாக்கு டயாலிசிஸுக்கு வர இயலாமல் மரணித்து விட்டார்கள். ஏன்னா அவங்கள ஒன்றை விட்டு ஒரு நாள் வார செலவு, மாதாந்த செலவு 40,000. அந்த 40,000 ஒரு ஃபேமிலிக்கு உழைக்கிறதா இல்லாத மருத்துவ செலவுக்கும் பயண செலவுக்கும் கொடுக்குறதான்ற ஒரு கேள்வி. அதை விட டயாலிசிஸ் செய்துட்டு 4-5 மணி நேரம் பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்கிறன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், ரத்த சுத்திகரிப்பு முழுக்க செய்துட்டு. அப்போ அதனால் நாங்கள் வந்து $48,000 செலவில் ஜெர்மனியிலேருந்து மல்லாவியில் டயாலிசிஸ் யூனிட் ஒன்று போட்டு கொடுத்தது, கனடா மல்லாவி டயாலிசிஸ் சென்டர். அது வந்த பிறகு எத்தனையோ பேருக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. அகெயின் கனடா புலம்பெயர் கனேடிய உறவுகளுக்கு தான் உண்மையாக அந்த நன்றி வந்து சொல்லுவோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா இதை ஒன்றுமே நடந்திருக்காது. அப்புறம் மாஞ்சோல மருத்துவமனையில் டயாலிசிஸ் அந்த அந்த யூனிட்டை கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ணி கொடுத்தது. மாஞ்சோல மருத்துவமனையில் அவசர இதய சிகிச்சை பிரிவு திறந்து வச்சது, அது எங்களை ஹை கமிஷனாக வந்து திறந்து வச்சவர். சாவைச்சேரியில் 2 மிஷின் கொடுத்த டயாலிசிஸ் மிஷின், அதுக்கும் எங்களோட ஹை கமிஷன் வந்தவர். இப்படி இந்த மருத்துவ கட்டுமானங்களை நாங்கள் வந்து பில் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களால் இயல்பான மட்டும் இந்த இந்த மக்களுக்காக செய்கிறோம். நோயாளிகளுக்கு இந்த முழு தொலைநோக்கு பார்வை என்ன, இந்த எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்தை இன்னும் இந்த இலகுவாக வறிய மக்களுக்கு கிடைக்கக்கூடியமாய் செய்வது, எப்படி தீர்க்கக்கூடிய நோய்களை அறுவை சிகிச்சை மூலமாக தீர்க்கக்கூடிய நோய்களை எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து அவங்கள எடுத்து செய்து பழையபடி அவங்களை திருப்பி நோமலாக விடுறது. இதுதான் இந்த தொலைநோக்கு. நிச்சயமாக ஒரு சாதாரண விடயம் அல்ல நீங்கள் செய்து கொண்டிருப்பது, இன்னும் செய்யவிருப்பது. காரணம், ஒரு மறுவாழ்வு கொடுப்பதை போன்ற ஒரு செயல்தான் நீங்கள் இதுவரை செய்திருக்கின்றீர்கள், இன்னமும் செய்ய எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே செய்யவிருக்கின்ற அனைத்து இந்த உதவி திட்டங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி எதிர்காலத்திலே நீங்கள் செய்யவிருக்கின்ற நல்ல விடயங்கள் அனைத்திற்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல் திரு செந்தில் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்புடன் ஒரு பாலமாக இருந்து இலங்கையில் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற அனைத்து தரப்பினருக்கும் இவ்வாறான உதவிகளை செய்து வருகின்றார். நான் தொடர்ந்து கூறியதை போல் 130 இருதய அறுவை சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார், உதவி வழங்கியிருக்கிறார். ஆகவே இன்னும் ஏராளமான கட்டாய தேவையாக உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு மருத்துவர்களின் ஊடாக தகவல்களை எடுத்து அவர்களுக்கும் இன்னும் ஏராளமான பல உதவிகளை செய்வதற்கிறார். ஆகவே இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் தேவைகள் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும். அதனூடாக நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு அல்லது எங்களுடைய திரையில் தோன்றுகின்ற இந்த இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எம்மை அழைத்து உங்களுடைய விவரங்களை நாங்கள் சேகரித்து கொண்டு திரு செந்தில் அவர்களை பேசி உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு சேர்க்க நாமும் தயாராக இருக்கின்றோம். ஆகவே திரு செந்தில் அவர்கள் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து உங்களுடைய இந்த பணியை பற்றி, இந்த சமூக சேவையை பற்றி கூறியதற்கு மிகவும் நன்றி. எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் இப்பொழுது சொல்லலாம் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது என்ற விடயங்களை. நிச்சயம்.
இப்போ வந்து நீங்கள் இந்த கார்டியாலஜிஸ்ட் தான் பெஸ்ட். இது நீங்கள் உங்களுடைய இதய நோய் நிபுணர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய நிலைமையை நீங்கள் அநேகமான ஆட்களுக்கு என்னை பற்றி தெரியும், இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது அறியப்படுத்த சொல்லி தரலாம். இப்போ நான் ஒரு நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு மலையத்தில் குறிப்பாக இருக்கிற இந்த மக்கள் தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ வந்து டார்கெட் பண்ணுறது. ஏன்னா வடகிழக்கில் ஓரளவு நாங்கள் வந்து இதை நாங்கள் நிவர்த்தி செய்துட்டோம்னு சொல்லலாம். இப்போ கன சிகிச்சையை நான் செய்து கொண்டு வரோம். இப்போ லாஸ்ட் இந்த ஒரு கிழமையில் நான் கனடா இப்போ விட்டு வந்து 4ஆம் தேதி வந்த நான் இந்த 4ஆம் தேதியிலிருந்து இன்றையாம் தேதி மட்டும் 6 சத்திர சிகிச்சைகள் இப்போ நடைபெற்று விட்டன. இந்த திட்டத்தின் புது இது ஊடாக நாளையானையும் சேர்த்து 6 சொல்கிறேன். ஸோ 6 சிகிச்சைகள் இப்போ நாளையோட நிறைவு பெற உள்ளன. இப்போ ஒவ்வொரு கிழமையும் இந்த கோல் வந்து அட்லீஸ்ட் 5 சிகிச்சை செய்யணும் உண்டு. இதுக்கு தான் வந்த நான் ஸ்பெசிஃபிக்காக. அப்போ நான் என்ன உங்கள்கிட்டலாம் வேண்டுறேன்டா, இப்போ நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட ஊரில் உங்களோட இடத்துல நீங்கள் என்ன மாதிரி பெரிய சிகிச்சை இந்த மாதிரிலாம் எடுத்து செய்யணும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் நோயுற்ற பிள்ளைகள், அதுவும் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நாள் போய் கூட இருந்து ஒரு கதையை சொல்லலாம். முடிஞ்சால் நீங்கள் அந்த ஒரு வறிய ஃபேமிலியண்டா ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கலாம். இப்படியான விஷயங்களை செய்கிறது மூலமாக நீங்கள் மனிதத்தை மேல்மேலும் வளர்ப்பீர்கள். இதை விட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்றால், எங்கே நீங்கள் தெருநாய்களை கண்டால் நீங்கள் முடிஞ்ச ஒரு வீளை சோறு வைங்கோ, இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஈஸியானது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து உங்களோட வாசலில் வைங்கோ. மிருகங்கள் பறவைகள் அதை குடிச்சிட்டு உங்களை வாயார வாழ்த்தும். இது வந்து வெரி சிம்பிள். எங்களோட வீட்டை நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். நாங்கள் நீங்களும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். திரு செந்தில் அவர்கள், உங்களிடம் நான் இந்த விடயத்தை கேட்டாக வேண்டும். என்னவென்றால், இப்போ நீங்கள் செய்யவிருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த இருதயம் சிகிச்சை சார்ந்ததாக இருக்கிறது. என்ன காரணம்? எதுவும் பிரதான காரணம் இருக்கா? இப்போ இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன எதுவும் பிரதான காரணங்கள் இருக்கிறதா? இருதய சத்திர சிகிச்சை வந்து ரொம்ப ஒரு பாரதூரமானது இருதய நோய். அதே சமயம் ஒரு சிகிச்சையின் மூலமாக அதுக்கான தீர்வு உடனடியாக வழங்கப்படுகிறது. ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு நீங்கள் செய்துவிட்டால் அந்த பிள்ளையோ அந்த யங் அடல்ட்ஸோ நாங்கள் யங் அடல்ட்னு சொல்கிறது 45க்கு உட்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு 3 பிள்ளை இருக்கும். தகப்பனோ இல்லை தாயோ அந்த இதால் மரணித்து விட்டால் அந்த குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துடும். அநேகமான வறிய குடும்பங்கள். அதனால தான் நாங்கள் அண்டர் 45 எடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து இதை செய்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து அண்டர் 45 இவையில் அந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு பழையபடி ஒரு ஏபிள் பர்சனாக அந்த சொசைட்டிக்கு தங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். இதே நீங்கள் கிட்னி வருத்தமோ கேன்சர் லிவர் இந்த இஷ்யூக்கு எத்தனையோ ரிக்வெஸ்ட் வர்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அதை செய்ய இல்லாது. என்னடா எங்களுக்கு செய்ய விருப்பம், ஆனால் நாங்கள் டயாலிசிஸ் சென்டரெல்லாம் போட்டு கொடுக்குறோம், அது வேறு. ஆனால் கிட்னி சம்மந்தமான சிகிச்சைகளுக்கோ இல்லை லிவர் இதுக்கோ நாங்கள் வந்து பணம் வழங்குறது இல்லை. ஆனால் தாய் தன் மகனுக்கு இப்போ ஷானுகரன் திருகோணமலையில் தாய் கொடுக்குறா. அப்போ நாங்கள் அவருக்கு அந்த ஒரு வாழ்வாதாரமாக கடையும் ஒன்று போட்டு கொடுத்து இந்த கிட்னி பேஷண்ட்ஸுக்கு இது செய்கிறோம். என்னென்றால் அதுவும் நெஃப்ராலஜி சஜஸ்ட் பண்ண கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் யார் யார். இப்போ நான் அகெயின் மெசஞ்சர்லேருந்தோ வாட்ஸ்அப்லேருந்தோ நான் எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு மருத்துவர் சொல்லுவாங்க இவங்க வந்து கிட்னி டயாலிசிஸில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க சொல்லி. அவைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இப்படி 100க்கும் மேற்பட்ட வாழ்வாதாரம் கொடுத்துருக்குறோம். அப்படி ஷானுகரனுக்கு நாங்கள் மருத்துவ சிகிச்சைக்கும் காசு இந்த நிற்கிற இந்த என்னென்றால் தாய் தான் கொடுக்குறா கிட்னி சர்ஜரி இலவசம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவன் நிற்கிற ஒரு 2-3 மாதத்துக்கு நிற்கிற அந்த செலவுகள் ஒரு 4 லட்சம் அதை நாங்கள் கொடுக்குறோம். இப்படியானதான் நான் கிட்னி வருத்தத்தில் செய்யலாமே தவிர ஹார்ட் சர்ஜரிக்கு தான் நாங்கள் இப்போ நீங்கள் அந்த நம்பர் கொடுக்குறது மலையத்தில் ஹார்ட் சர்ஜரி சம்பந்தமான ஆட்கள் தான் எடுங்கோ. ஏனென்றால் நாங்கள் இயலாத ஒன்றை சொல்லிட்டு செய்ய இயலாத அது பின்னர் விமர்சனத்துக்குள்ள. அதனால இப்போ நாங்கள் எதிர்பார்ப்ப ரொம்ப கொடுக்காம சிறு வயதிலிருந்து 45 வயதுக்குட்பட்ட இருதய நோயாளிகள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பதிவிடுவதன் மூலமாக, அதுக்காக எல்லாருக்கும் நாங்கள் செய்யலாது வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி, ஏனென்றால் எல்லாருக்கும் செய்ய விருப்பம், பணம் நிதி என்றது ஒரு இது இருக்குது தானே. ஆனால் எப்படின்னு செய்வோம், அதான் இந்த நோக்கம் என்னென்னா
இந்த இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை அறவே குறைப்பது கட்டாயம் அதுக்கான இது மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள், சரியா சிக்கலான நிலையில் இருப்பவர்களுக்கு முதலாவதாக அந்த முதலுதவிகள் செய்யப்படும் என்பதைத்தான் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லோருக்கும் நீங்கள் பதிவிட்டால் எல்லோரும் பதிவிட்டு விடுவீர்கள். ஆகவே இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் உடனடியாக நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை திரு செந்தில் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். அந்த வகையில் திரு செந்தில் அவர்கள், நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிவிட்டோம். நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் கூறினேன், நீங்கள் ஒரு மேடை பாடகர் கூட. அவை இறுதி இந்த முடிக்கும் போது உங்களுடைய குரலிலே ஒரு அழகான பாடலோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். என்னை சின்ன வயதில் ரொம்ப பாதித்த 2-3 பாடல்கள் வந்து சின்ன வயதில் சில பாடல்கள் வந்து உங்களை சின்ன குழந்தையாக இருக்கும்போதே உங்களை பாதிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து ராஜபாட் ரங்கதுரை என்ற தெரியுமா? அந்த மலை போல பலமான மனம் வேண்டும் உனக்கு, செய் நன்றி மறக்காத குணம் வேண்டும் உனக்கு, தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தால் உன் தேசம் சிறக்கும், நீ பிறர்க்காக வாழ்வதில் இன்பம் அல்லவோ, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இந்த பாட்டு வந்து அந்த ட்ரெயினில் பிச்சை எடுத்து அந்த தம்பிக்காக பாடுவார். அந்த சின்ன பிள்ளை, அந்த மூத்த சகோதரம், அது ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா அதை நினைக்கவே இப்போ அந்த இவ்வளோ ஒரு அந்த வசனங்களில் பாருங்க, அந்த மலை போல பலமான மனம் வேண்டும் உனக்கு, அந்த ரொம்ப மெசேஜ் இருக்குது அந்த பாட்டில். அது உண்டு. இன்னொன்று வந்து வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது ஏனென்றால் எத்தனையோ துன்பங்கள் இருக்கும். நான் கொஞ்சம் அந்த வரிகளை மாற்றி படித்தேன். ஏன்டா இந்த உனக்கும் கீழே என்றதை வரணும் உண்டு. என்ன பிரச்சனை என்றாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இறைவனை நம்புங்கோ. கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் மனித பிறப்புன்றது அபூர்வமான ஒரு பிறப்பு. எங்களை ஒரு மரமாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ படைக்காமல் நாங்கள் மனிதனாக படைத்தது வந்து நாங்கள் மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவும் நம்பிக்கையோடு இருங்கோ. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி திரு செந்தில் அவர்கள். எங்களுடைய கலையகத்திற்கு வந்து இன்று பாடல்களுடன் பல முக்கியமான விடயங்களை கூறிவிட்டு ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கின்றீர்கள். ஆகவே எதிர்வரும் நாட்களில் நாங்கள் சந்திப்போம். எதிர்வரும் நாட்களில் நீங்கள் செய்யவிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்று இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டு திரு செந்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.